ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம டெவாப்ஸில் ஒரு புது டூல் வச்சு டெரஃபார்ம்னா என்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டெரஃபார்ம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளவுடோட நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுங்க. ஏன்னா டெரஃபார்ம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடு டூல். அப்போ நம்ம கன்சோலில் போயிட்டு பட்டன் கிளிக் பண்ணி ஏடபிள்யூஎஸ் இருக்க சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். மல்டிபிள் ரீஜன்ஸ்ல போயிட்டு மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை லான்ச் பண்ணணும்னா நீங்க எல்லாத்தையும் போயிட்டு ஒன் பை ஒன்னா பட்டன் கிளிக் பண்றதுக்கு டைம் தேவைப்படும். அப்ப அதை நம்ம சீக்கிரம் பண்ணி முடிக்கிறதுக்கு டெவாப்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக டெரஃபார்ம்னு ஒரு டூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டெரஃபார்ம் டூல் என்ன பண்ணும்னா நீங்க என்னென்ன சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூட எழுதிடலாம். ஸோ அப்போ ஏடபிள்யூஎஸ்க்கு மட்டும் இல்லை, அஸ்யூருக்கு, ஜிசிபிக்கு, அலிபாபா கிளவுட், ஆரவல் கிளவுடுன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க டெரஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதை வச்சு கிளவுட்ல இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு கோடா நான் எழுதி வச்சுட்டேன்னா அந்த கோடை ரன் பண்ணா போதும் எனக்கு சர்வீசஸ் கிரியேட் ஆகும். இப்போ நாளைக்கு திருப்பி அதே சர்வீசஸை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல திருப்பி கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த கோடை எடுத்துட்டு போய் நான் ரன் பண்ணா போதும் டக்குன்னு எல்லாமே கிரியேட் ஆகும். அப்போ நமக்கு டைம்ன்றது ரொம்ப சேவ் ஆகுது. ஸோ டெரஃபார்ம்னா என்ன, எப்படி அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றது, அதோட இன்ட்ரோடக்ஷனு அண்ட் ஒரு ரொம்ப சிம்பிளாக வெரி பேசிக் சர்வீசஸ் நம்ம லான்ச் பண்ணி எப்படி டிஸ்ட்ராய் பண்றது, ஸ்டேட் ஃபைல்லாம் என்ன, இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோன்றது இது ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ, ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு கூட எடுத்துக்கோங்க. வாட் இஸ் அ டெரஃபார்ம்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்க போற 3 வீடியோஸ்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக நான் ஆல்ரெடி டெரஃபார்ம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் நான் வரப்போறேன். அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். So you are watching Learn with Mithran channel and you are learning from Mithran. So let's understand how Terraform works in our today's video. ஸோ நம்ம ஒரு நியூ சீரீஸ் நம்ம டெரஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரஃபார்ம் அப்படின்ற டூல்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு டெவாப்ஸ்ல பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இப்போ நானும் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசரில் போயிட்டு டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சில டூல்ஸ் எல்லாமே நம்ம டெவாப்ஸில் இப்போதைக்கு 2 டூல் பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னா சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஃபேமிலியில் நம்ம ஒரு டூலும், விச் இஸ் அண்டர் சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்ல கிட் அப்படின்ற ஒரு டூலும், நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் அப்படின்ற ஃபேமிலியில், ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ல நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்ற டூலும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்னன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் நம்ம 2 டூல் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 2 டூலில் ஆன்சிபிள் அண்ட் டெரஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சீரீஸ்ல டெரஃபார்ம் பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நம்ம ஆன்சிபிள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் டெரஃபார்ம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினான ஒரு டூல். நான் டெவாப்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்டான டூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் ஜென்கின்ஸு, டெரஃபார்ம், டாக்கர், குபர்னெட்டிஸ், கிட் இந்த 5 டூலுமே தான் மேண்டட்ரி நீங்கள் ஒரு டெவாப்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா. இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் சின்ன சின்னதாக நிறைய நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மெயினான இந்த 5 டூல்ஸ், ஸோ ஜென்கின்ஸு, டாக்கரு, குபர்னெட்டிஸ், டெரஃபார்ம் அண்ட் கிட், ஸோ இதை நம்ம டாப்பாக வைக்கலாம். ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே டெரஃபார்ம் பற்றி கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் ஃபார் அ டெவாப்ஸ் இன்டர்வியூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் டெரஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை நம்ம இன்டெப்த்தாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டெரஃபார்ம்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கே ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் டெரஃபார்மை நம்ம படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்ற ஃபேமிலிக்கு அடியில் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெரஃபார்ம்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் டூல்ஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறேன். அப்போ அது என்னதுங்க, என்ன பண்ணுது, இது என்ன ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இன்னொரு பெரிய ரிக்வெஸ்ட் நான் மறந்துட்டேன். இந்த டெரஃபார்ம் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு கிளவுடோட நாலேஜ் இருக்கணுங்க. நான் ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன்றனால ஏடபிள்யூஎஸ் கிளவுடை வச்சு தான் நான் டெரஃபார்ம்ன்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு கிளவுட்ல பேசிக் விபிசி, S3 பக்கெட்ஸ், IAM இந்த லெவல் நாலேஜ் இருந்தாலே போதும், நான் டெரஃபார்மை கம்ப்ளீட்டாக நான் டீச் பண்ணிடுவேன். பட் அதுக்கு மேலே நம்ம சப்போஸ் நீங்கள் அஸ்யூர் தெரிஞ்சிருக்கீங்க இல்லை ஜிசிபி தெரிஞ்சிருக்கீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறது எல்லாமே டெரஃபார்ம் பற்றின டாபிக்ஸ் தான். ஆனால் இதே டாபிக்ஸை லைக் நம்ம படிக்க போகிற வேரியபிள்ஸ், ரிசோர்ஸஸ், ப்ரொவைடர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எந்த கிளவுடுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். பட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரது எதில் சொல்லித்தர போகிறோம்னா நான் AWS கிளவுடை வச்சு தான் நான் டெரஃபார்மை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர போகிறேன்.
ஸோ அப்போ AWS வச்சே நான் எக்ஸாம்பிளை ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கே டெராஃபார்ம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 1, நீங்கள் ஒரு கிளவுட் இன்ஜினியர். நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா, எனக்கு ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும், அதில் 6 சப்நெட் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு சப்நெட்லையுமே நான் ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணணும், நாட் கேட்வே அட்டாச் பண்ணணும், செக்யூரிட்டி குரூப்ஸ், நெட்வொர்க் ACLs, இது எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேங்க. சப்போ லெட்ஸே இதுதான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஒரு விபிசி. ஸோ விபிசின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த விபிசியில் நீங்கள் மல்டிபிள் சப்நெட்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு சப்நெட்ஸ் எல்லாமே வரும். ஸோ லெட் மீ புட் இட் லைக் ஒரு 2 சப்நெட் உள்ள இருக்கு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் யுவர் 2 சப்நெட்ஸ். இல்லைனா இதுவே நான் லெட் மீ காப்பி பேஸ்ட் திஸ். ஓகே, ஸோ 2 சப்நெட்ஸ் அண்ட் மொத்தமாக 6 சப்நெட் நான் சொன்னனால எனக்கு 6 சப்நெட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணுறீங்க. அதில் 2 பப்ளிக் சப்நெட்டு, மீதி 4மே ப்ரைவேட் சப்நெட்டு. அப்புறம் இந்த சப்நெட்லாம் கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் இதுக்கு சப்போர்ட்டிங்காக ரவுட் டேபிள்ஸ், நாட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வே எல்லாத்தையும் பண்ணுறீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது எவ்வளோ டைம்னா 20 மினிட்ஸ் தேவைப்படுச்சுங்க. ஸோ யூ ரெக்வஸ்டட் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் எதுக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், AWS கன்சோல் ஓப்பன் பண்ணி அதில் விபிசின்றதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்து அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் கோ அண்ட் மேனுவலி பட்டன் கிளிக் பண்ணி விஸ்ட் விபிசி கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் சப்நெட் கிரியேட் பண்ணுவோம், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம கிளிக் பண்ணுவோம். நான் விபிசி கிளாஸில் 1 by 1 தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் செஷனில் மட்டும்தான் AWS ப்ராஜெக்டில் நம்மளுக்கு குவிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் AWS இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. இது மாதிரி ஒரே பட்டன்லேயே நீங்கள் சப்நெட்ஸ், ரவுட் டேபிள் எல்லா கனெக்ஷன்ஸையும் நீங்கள் இங்கேவே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ விபிசி ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா வெறும் விபிசி மட்டும் தான் கிரியேட் ஆகும். நீங்கள் தான் மேனுவலாக போயிட்டு ஒன்றா சப்நெட், ரவுட் டேபிள்னு கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக தான் நீங்கள் இந்த ஒரே கிளிக் ஆஃப் அ பட்டன்லேயே விபிசி வித் ரவுட் டேபிள்ஸ் வித் சப்நெட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுற மாதிரி அவன் கொண்டு வந்தான் AWSல. அப்போ இதுக்கு முன்னாடி சோஃபார் மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்றா கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், எனக்கு மொத்தம் 6 விபிசி வேணும். ஒன்று மும்பையில், ஒன்று ஹைதராபாத்தில், ஒன்று டோக்கியோவில், ஒன்று சிங்கப்பூரில், ஒன்று லண்டனில், ஒன்று நார்த்தன் வெர்ஜினியாவில், இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ரீஜன்லையும் போயிட்டு விபிசி 6 சப்நெட்ஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், ரவுட் டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 20 மினிட்ஸ் into 6, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இட் வில் டேக் அரவுண்ட் நம்மளுக்கு பியூர் மேனுவல் ஒர்க்கே 6 hours கிட்ட எடுக்குங்க. அப்போ நம்மளுக்கு மொத்தமாக என்னன்னா 120 மினிட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 hours கிட்ட நம்மளுக்கு எடுக்க போகுது. ஸோ அப்போ 2 hours நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த விபிசி கிரியேட் பண்றதுக்காக நான் உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி வருது. ஸோ பிகாஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் 6 விபிசிஸ், ஒன்று மட்டும் இல்லை, நான் 6 விபிசி நான் கிரியேட் பண்றதுக்கான சுச்சுவேஷன். ஸோ அப்போ 6 விபிசி கிரியேட் பண்றதுனால இட்ஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் டேக்கிங் அ லாட் ஆஃப் கன்சம்ஷன்ஸ். இதுல ப்ராப்ளமும் இருக்கும். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் ஏதாவது ஒரு விபிசியில் ஒரு செக்யூரிட்டி குரூப்பில் ஓப்பன் பண்ண வேண்டிய ரூலை ஓப்பன் பண்ணாமல் போயிட்டால், மறந்துட்டால், இல்லை பை மிஸ்டேக் பட்டன் மிஸ்கிளிக் பண்ணிட்டால் அது ஓப்பன் ஆகாமல் போகலாம், இல்லை அந்த ரூல் ஆட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரு மேபி ஒரு 4-5 days கழிச்சு ஒரு டெவலப்பரை யாரும் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகும். அப்போ போய் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த மேனுவலாக கன்சோலில் கிரியேட் பண்ணுறது ஃபைன், அப்படிதான் நம்ம படிப்போம், அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். எப்படி விபிசினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் கற்றுக்கிட்ட அப்புறம் நம்ம அதை இன்னும் எப்படி பெட்டராக எஃபிஷியண்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் நியூ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம டெராஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் INFRASTRUCTURE இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடு, ஷார்ட்டா சொல்லணும்னா IAAC அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது, நம்ம விபிசிஸ், EC2 மெஷின்ஸ், RDS, லோட் பேலன்சரு, இதெல்லாம் தான் AWS நம்ம கிரியேட் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கோடா நான் எழுத போறேங்க. அப்ப இதுக்கு உங்களுக்கு கோடிங்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்லாம் நோ. உங்களுக்கு கிளவுடை பத்தின பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஃப்ரம் த ஸ்கிராச் எப்படி நம்ம டெராஃபார்மை கிரியேட் பண்றதுன்றது தான் நான் இப்போ இந்த வீடியோல இன்னைக்கு நான் இன்ட்ரோடக்ஷனா சொல்லி கொடுக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்ல, டோட்டலா நம்ம ஒரு 4 வீடியோவா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ டுடே நம்ம ஜஸ்ட் டெராஃபார்மோட இன்ட்ரோடக்ஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் பேசிக்கா ஒரு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, பேசிக் CLI கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம கத்துப்போம். அடுத்த 3 days நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் இன்டெப்தா டெராஃபார்ம் இருக்க எல்லா டாபிக்ஸ், கான்செப்ட்ஸ்,
இந்த 4 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு A to Z டெரஃபார்ம்ஸ் பத்தி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எவ்ரிதிங் நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸோட இந்த 4 வீடியோஸை பார்த்தாலே டெரஃபார்ம்ல நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேபி 5th வீடியோவாக தர் இஸ் டெரா கிரண்ட் அண்ட் சென்டினல் பாலிசிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. அது வந்து ஸ்கில் லெவலில் வச்சு அதை ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் ரியல் டைம் மட்டும் தான் யூஸ் ஆகும். இன்டர்வியூக்கு தேவை கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். டெரஃபார்ம் தான் மெயினாக பார்க்க போகிறோம். அது எடுக்கலாமா வேணாமான்றதை நான் 4th வீடியோ அப்போ ஐ பிளான் அண்ட் ஐ டெல் யூ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் நவ் நம்ம 4 பார்ட்டாக டெரஃபார்ம் பற்றி A to Z டெரஃபார்ம்ன்ற டூல A to Z நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் டெரஃபார்ம் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் டூல் அப்படின்னு. அப்போ நம்ம டெரஃபார்ம் அப்படின்றது வச்சுக்கோம். இது கூடவே AWS என்ன பண்ணியிருக்கான்னா அவன் ஒரு சர்வீஸ் வச்சிருக்கான் கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் டெரஃபார்முக்கும் கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தெரிஞ்சுப்போம். பட் ஃபார் நவ் நம்ம முதல் டெரஃபார்ம்னா என்னன்னே தெரியாதனால அதை பற்றி பார்த்துட்டு அடுத்து அதோட கம்பேரிசன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வச்சுட்டு அதை பற்றி நம்ம பேசலாங்க. ஸோ நவ் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கோடா எழுத போகிறோம். அப்போ அது எப்படி எழுத போகிறோம், இப்படி எழுதுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல அட்வான்டேஜ் அப்படின்ற சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஒன்று டைம் சேவிங். நான் ஒரு கோடை எழுதிடுறேன், ஒரு வாட்டி தான் அந்த கோடை எழுத போகிறேன். அந்த கோடை நான் மறுபடியும் ரன் பண்ணனா நான் வேற இன்ஃப்ராலாம் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுறதை விட ஒரு கோடா ஒரு ஒன் டைம் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோடை எழுதிட்டீங்கன்னா அந்த கோடை ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்ஃப்ரா கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ மேனுவல் எஃபர்ட்ன்றது குறையும், டைம் சேவ் ஆகும். அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ கோடுனாலே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ன்ற ஒரு டூல் படிச்சிருக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா வேர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நான் கொண்டு வரலாம். ஸோ ஒரு டீம்ல 4-5 பேர் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸா ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே கிளவுட்ல ஆக்சஸ் இருக்கும். எல்லாருமே அவங்க VPCs அவங்க செக்யூரிட்டி குரூப்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டெவலப்பர் என்ன பண்றான்னா இப்போ செக்யூரிட்டி குரூப்பை போயிட்டு ஒரு ரூலை ஆட் பண்றான். அது எனக்கு ஆட் பண்ணிட்டானான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன், அடுத்து போயிட்டு அந்த செக்யூரிட்டி குரூப்ல வேற ஒரு ரூல் ஆட் பண்றேன். பட் ஆனால் நாங்கள் எல்லாரும் கொலாபரேட்டிவா தான் ஒர்க் பண்றோம். ஆனால் ஒரே செக்யூரிட்டி குரூப்ல 2 பேர் மாத்தி ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு கான்ஃபிளிக்ஸ் என்னன்னா கொஞ்சம் ரூல் மிஸ்கான்ஃபிகரேஷன்லாம் ஆகுறது. நெட்வொர்க்ல செக்யூரிட்டி ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் ஓப்பன் ஆயிருச்சு, இல்லை IP நம்ம தெரியாம அலோவ் பண்ணிட்டோம், நான் 2 பேர் ஒர்க் பண்ணும்போது நீயா நானான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுனாலுமே பிரச்சனை தான். அப்ப நம்ம ஒரு இன்ஃப்ராவை கோடா எழுதிட்டா கிட்ல நம்மளுக்கு என்னன்னா கிட்ல கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம 2 கோடை மர்ஜ் பண்ணிக்கலாம், கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணிக்கலாம், புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இந்த கோடை ஒரு சீனியர் மெம்பர் அப்ரூவ் பண்ணலாம். ஓகே இந்த டெரஃபார்ம் கோட ஓகே தான், இதை வச்சு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் அ டெரஃபார்ம். அண்ட் நம்ம ஈஸியா கோடா எழுதுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல எனக்கு டெரஃபார்ம் AWS இருந்து அஸ்யூருக்கு நான் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் மைக்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா கோடா இருக்கனால மைக்ரேஷன் இஸ் ஆல்சோ ஈஸி. அப்ப இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா டைம் சேவிங், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெர்ஷன் கண்ட்ரோலிங், மைக்ரேஷனு அண்ட் recreate the infrastructure or reproduce the infrastructure. So இதெல்லாமே நமக்கு என்னன்னா benefits of Terraform or benefits of IAC னே சொல்லலாம். BNAFITS. ஓகே IAC டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே தியரிட்டிக்கல் தாங்க. தியரிட்டிக்கலா என்னன்னா ஒரு பேசிக் திங்ஸ். எதுக்காக டெரஃபார்ம் யூஸ் பண்றீங்க, எதுக்காக நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடெல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இதுவுமே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். வை டு யூ வாண்ட் டு யூஸ் டெரஃபார்ம்? நான் போயிட்டு கன்சோலே கிரியேட் பண்ணிட்டு போலாமே, ஏன் டெரஃபார்ம் யூஸ் பண்ண போறேன்? அப்ப நான் இப்போ சொன்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் 2 பேர் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது இஷ்யூஸ் ஆக சான்சஸ் இருக்கு அண்ட் ரொம்ப டைம் எடுக்கும் மேனுவலா போயிட்டு கிரியேட் பண்றதுக்கு. இதெல்லாம் நீங்க என்ன சொல்லலாம்னா பெனிஃபிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸா நீங்க சொல்லலாம். டெரஃபார்ம இல்ல கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்றீங்கனாலோ அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம தியரிட்டிக்கலா நம்ம கோட் எழுத போறோம், அதை வச்சு VPC கிரியேட் பண்ண போறோம். இதுதான் சோஃபார் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியாது என்னடா டெரஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இன்னும் அது ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிக்கலா பார்த்தா தான் யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஐடியா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், குவிக்கா நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல which is நம்ம இப்போ டெரஃபார்மை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி நம்ம என்விரான்மெண்ட்டை செட் பண்றது, எப்படி பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் பார்ட் இன்ஸ்டாலேஷன் பார்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம டெரஃபார்மை இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ டெரஃபார்ம்ன்றதும் ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணுங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது மீனிங் ஒன்று உங்களோட லேப்டாப் ஆக கூட இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு,
அதான் ஒரு கம்ப்யூட்டர் வித் மவுஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஈஸி டு வர்ச்சுவல் மிஷினே வச்சிருந்தாலுமே சரி. ஸோ எனிவேர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க எங்க உங்க கோடை ரன் பண்ண போறீங்களோ அங்க நம்ம டெரஃபார்மை இன்ஸ்டலேஷன் பண்ண போறோம். அது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட கிளவுடை கனெக்ட் பண்ணி அந்த கிளவுட்ல நமக்கு தேவையான EC2வா இல்ல நம்மளோட S3 பக்கெட்டா என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ண போறோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு EC2 மிஷின்ல நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்றேன்னா, ஒரு EC2 மிஷினை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றேன். அந்த EC2 மிஷின் வழியாக நான் AWS எப்படி கனெக்ட் பண்றது, ஆத்தென்டிகேட் பண்றது நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்து உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்தாலுமே அங்க எப்படி அந்த பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லாம ஆன் பிரெமிஸ் டிவைஸா இருக்கட்டும், இல்ல உங்க லேப்டாப்பா இருக்கட்டும், இல்லனா உங்களோட டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், ஏதோ ஒன்னு கிளவுட்ல இல்லாத ஒரு சர்வருக்கு எப்படி நீங்க கனெக்ஷன் கொடுப்பீங்க, டெரஃபார்ம் நீங்க அங்க ரன் பண்ண போறீங்கன்னா. அப்ப முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு EC2 மிஷின் தேவை. அப்ப நான் என்ன பண்றேன், AWS கன்சோல்ல போயிட்டு நான் EC2 அப்படின்ற பேஜை நான் விசிட் பண்றேன். ஸோ லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிங்கப்பூர் ரீஜன்ல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றேன். நீங்க மும்பை ரீஜன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். நான் சிங்கப்பூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். டெரஃபார்ம்ன்ற பேர்ல ஒரு EC2 லான்ச் பண்ண போறேன். Amazon Linux நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல Ubuntu, எனிதிங் இஸ் ஃபைன். நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருந்து போயிட்டு நம்ம டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ற கமாண்ட்ஸை ரன் பண்ண போறோம். பட் ஃபார் நவ் Amazon Linux நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் Linux 23 வேணா Amazon Linux 2 இருக்கட்டும். அண்ட் T2 மைக்ரோவே போதும் தான். கீ பேர் என்கிட்ட ஏதாவது இருக்கா? ஸோ ஐ ஹாவ் சிங்கப்பூர் கீ. ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் சிங்கப்பூர் கீன்னு சொல்லிட்டு நான் என்னோட டவுன்லோட்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கப்பூர் கீன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் மை கீ. ஓகே சூப்பர். அப்போ சிங்கப்பூர் கீயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்ல லான்ச் விசர்ட் 1ன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. 8 GB வேணா 30 GB வரைக்கும் ஃப்ரீ டயர் இருக்கு. ஸோ 30 GB வரைக்கும் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு EC2 மிஷினை T2 மைக்ரோ அண்ட் 30 GB ஸ்டோரேஜ் அண்ட் என்னோட கீ போட்டு நான் லான்ச் பண்ணிட்டேன். டன். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, என்னோட மிஷின்ன்றது இப்போ டேர்ன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நவ் நான் நெட்ல போயிட்டு டெரஃபார்ம் இன்ஸ்டால் அப்படின்னு நான் கொடுத்தனாலே எனக்கு என்ன பண்ணுவோம்னா, அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வரும். விச் இஸ் டெரஃபார்ம் அப்படின்ற டூலை கண்டுபிடிச்ச கம்பெனி யாருன்னா ஹாஷிகார்ப். ஸோ ஹாஷிகார்ப்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். அவன் என்ன பண்றான், டெரஃபார்ம்ன்ற டூலை கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அப்போ ஹாஷிகார்ப் அப்படின்ற வெப்சைட்ல தான் உங்களுக்கு என்னன்னா டெரஃபார்மோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இன்ஸ்டால் டெரஃபார்ம்னு நான் கிளிக் பண்றேன். கீழே வந்தீங்கன்னா டெரஃபார்ம் எதுல நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, லினக்ஸ்ல நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். லினக்ஸ்ல எந்த ஃபிளேவர்ல நீங்க டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறது Amazon Linux. அப்போ இங்கவே நம்மளுக்கு கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துறோம். அப்போ நம்ம இந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணாலே போதும், டெரஃபார்ம்ன்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு ரன்னிங் ஸ்டேட்ல வந்துருச்சுன்னா நம்ம இதை லாகின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லெட் மீ கெட் தட் பப்ளிக் ஐபி. நான் என்ன பண்ணிக்கிறேன், புட்டின்ற டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புட்டி பேஸ்ட் த பப்ளிக் ஐபி, SSH க்ரெடென்ஷியல்ஸு, என்னோட சிங்கப்பூர் கீயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர்ஸ்ல யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் போல்டு 14. ஓகே. அண்ட் இது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சா? ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. லெட் அஸ் ட்ரை டு கனெக்ட், ஓப்பன், அக்செப்ட். இது ஒரு Amazon Linuxன்றனால EC2 யூசர்ன்றது தான் உங்களோட யூசர் நேம். எனக்கு உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நமக்கு என்னோட மெஷினுக்குள்ள நான் வந்துட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, sudo switch user -root ரூட் யூசராக நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஸோ இப்போ EC2 யூசர்லேருந்து ரூட் யூசராக உள்ள வந்துட்டேன். ஒவ்வொரு மிஷினுக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி EC2 யூசர்ன்றது ஒரு யூசர் நேம், உபுண்டுக்கு உபுண்டுன்ற யூசர் நேம். அது எங்கேருந்து பார்க்கணும்னா, நீங்க அந்த மெஷினை செலக்ட் பண்ணி கனெக்ட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன யூசர் நேம்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த யூசர் நேம் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இது EC2 யூசர்ன்றனால EC2 யூசர்ன்னு நான் உள்ள கொடுத்த ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ஷன் உள்ள வந்துருச்சுங்க. இந்த கனெக்ஷன் டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு கனெக்ஷன்ல இதை 180 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி, எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல் பாக்கெட்டை சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் கோட் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் புட்டி டிஸ்கனெக்ட் ஆகாம ஆக்டிவாவே இருக்கும். அதனால ஒரு கனெக்ஷன் செட்டிங்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நவ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம ஒரு EC2 மிஷினை லான்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த EC2 மிஷினில் நான் என்ன பண்ணணும், டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ இதான் என்னோட கமாண்ட்ஸு. அது அப்படியே 1 by 1 காப்பி பண்ணி நான் என்டர் அடிக்கிறேன். காப்பி, ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆயிரும்.
ஸோ அதனால ரைட் கிளிக் பண்ணா பேஸ்ட், ரைட் கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிருதுங்க. ஸோ அப்போ நீங்க உங்களோட மெஷின்ல இங்க காப்பி, புட்டியில ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபைனலா தேர்ட் கமாண்ட் என்னன்னா எம் இன்ஸ்டால் டெரஃபார்ம்னு கொடுக்குறேன். அப்போ டெரஃபார்ம் என்னோட EC2 மெஷின்ல இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. நம்மள என்ன பண்ணுவோம், பெயிண்ட்லயுமே டெரஃபார்ம்ன்ற ஒரு டூல் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா எழுதி வச்சுக்கிறேன். ஸோ டெரஃபார்ம் அப்படின்ற ஒரு டூல் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இட் கேம் இன்சைட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்க ஆட் பண்ணிடுறேன். டன். இப்போ டெரஃபார்மை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா டெரஃபார்ம் இந்த EC2 மெஷினுக்கு AWS கிளவுட கனெக்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுங்க. பெர்மிஷன் இருந்தால் தான் என்ன ஆகும்னா நீங்க கோடை ரன்னே பண்ணாலுமே அது என்னோட அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க, உங்ககிட்ட ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கு. அப்ப எந்த அக்கௌண்ட்ல போயிட்டு கிரியேட் ஆகும், அந்த பர்மிஷன் நம்ம எங்க கொடுக்கறது, அதை எப்படி நம்ம செட் பண்றது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ முதல்ல பெர்மிஷன் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஒரு EC2 மெஷினாக இருந்துச்சுன்னா ரெண்டு வழி இருக்கு நீங்க பெர்மிஷன் டிஃபைன் பண்றது. இதுவுமே நம்ம AWSல IAMன்ற கிளாஸ்ல நான் டீச் பண்ணியிருப்பேன். சப்போஸ் பார்க்கலனா அந்த கிளாஸை நான் உங்களுக்கு லிங்க்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ லுக் இன்டு இட். அண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை டைம் ஸ்டாம்ப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஸோ டைம் இஸ் 9:30. நான் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் எடிட்டிங் பண்ணும்போது மேலே IAM கிளாஸ் வீடியோ உங்களுக்கு பாப்பா பார்க்குற மாதிரி அதில் ஆடிட். ஸோ அப்போ நீங்கள் அந்த IAM கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸ் கீனா என்ன, ரோல்னா என்னன்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ டெரஃபார்ம் மெஷின் இந்த என்னோட AWS அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று த்ரூ ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ மொதல் கிரெடென்ஷியல்ஸ் மூலியமாக. ஸோ ஆக்சஸ் கீ, ஆக்சஸ் அண்ட் சீக்ரெட் கீ இது மூலியமாக நீங்க கனெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் வழியாக நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனா இது ஒரு EC2 மெஷினாக இருக்கவே நீங்க அனதர் ஆப்ஷன் IAM ரோல் மூலியமாகவும் நீங்க பெர்மிஷன் கொடுக்கலாம். ரெண்டுத்தையுமே நான் இப்ப எக்ஸாம்பிளா காமிச்சிடறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னன்னா எங்கிட்ட ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ ஆர் IAM ரோல் மூலியமாக நீங்க பெர்மிஷன் கொடுக்க போறோம் நம்ம பேசியாச்சு. அது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ முதல்ல எங்கிட்ட டெரஃபார்ம் இன்ஸ்டலேஷன் ஆயிருச்சு. அது இன்ஸ்டலேஷன் ஆச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீனை கிளியர் பண்ணி டெரஃபார்ம் -v நினைக்கிறேன் ஆர் -v வெர்ஷன். ஓகே, -v கொடுத்தாலே 1.11 இந்த டெரஃபார்ம் வெர்ஷன் இன்ஸ்டலேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சுங்க. சூப்பர். அப்ப என்னோட லைனக்ஸ் மெஷின்ல டெரஃபார்ம் இன்ஸ்டலேஷன் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா AWSல ஒரு கமாண்ட் அடிக்கிறேன். AWS S3ls அப்படின்னு ஒரு கமாண்ட். இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னா என்கிட்ட என்னென்ன S3 பக்கெட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணும். இப்ப இந்த கமாண்ட் அடிச்சுன்னா எனக்கு என்ன எரர் வருதுன்னு பாருங்களேன். எனக்கு பர்மிஷன் பத்தல, unable to locate the credentials. அப்ப என்னால so I cannot run the script. இந்த AWS S3ls சொல்றீங்க, ஆனா எந்த AWS அக்கௌண்ட்ன்ற டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா AWSலயே IAM அப்படின்னு ஒரு சர்வீஸ் நான் சூஸ் பண்ண போறேன். IAMல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புதுசாக ஒரு யூசர் நான் என்ன பண்ண போறேன் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ யூசர். ஸோ நான் ஒரு நியூ யூசர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க மேல கிரியேட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ லெட் மீ கிரியேட் அ யூசர். இந்த யூசர் பேர் என்னன்னா டெரஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ டெரஃபார்ம்னு கொடுத்துட்றேன். இவங்களுக்கு கன்சோல் ஆக்சஸ் ஏதாவது வேணுமானா கன்சோல் ஆக்சஸ்லாம் தேவை கிடையாது. இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நெக்ஸ்ட்ன்ற பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட்ன்றதை நான் கொடுத்துட்றேன். என்ன பர்மிஷன் இவருக்கு அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டெரஃபார்ம்ன்ற யூசர் என்னென்ன AWS சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ இவங்க எல்லா AWS சர்வீசஸையும் கிரியேட் பண்ணலாம். நீங்க வேணும்னா பர்மிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸை கொடுத்துட்டு பாட்டம் ரைட்ல நெக்ஸ்ட்ன்னு இருக்கும். அண்ட் இதுதான் என்னோட டீடைல்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா கிரியேட் யூசர். இப்போ நான் யூசர்னு கிரியேட் பண்ணனா எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டெரஃபார்ம்ன்ற யூசர் நான் செலக்ட் பண்ணி நான் உங்களை ஓப்பன் பண்ணிட்டு இங்க செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா நான் புதுசா ஒரு ஆக்சஸ் கீயை நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ இது மூலியமா தான் என்னன்னா இந்த யூசர் கனெக்ட் பண்ண போறாங்க. அப்போ லெட் மீ யூஸ் அ கிரியேட் ஆக்சஸ் கீ. நமக்கு என்னன்னா CLI கமாண்டை ரன் பண்றதுக்கு கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணுமா, ஆப்ஷனல் தான், வேண்டாம். கிரியேட் அ சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீன்னு சொல்லிட்டு ரெண்டு வந்துருச்சு.
நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையுமே என்னோட நோட் பேட்ல நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கீ, அப்புறம் சீக்ரெட் ஆக்சஸ் கீ நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே நான் சேவ் பண்ணி வச்சிடறேன். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா ஆப்ஷன் நம்பர் 1 which is ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ மூலியமாக எப்படி நம்ம AWS கிளவுட கனெக்ட் பண்றது அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா என்னோட புட்டியில ஓபன் பண்ணிக்கிறேன். AWS S3 LSன்ற கமாண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா AWS கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேங்க. இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எல்லாம் கேட்கும். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ஆக்சஸ் கீயை கரெக்டா அதை மட்டும் காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணா பேஸ்ட், என்டர். சீக்ரெட் கீ என்னது, என்னோட இதை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணா பேஸ்ட். எந்த ரீஜன்ல நீங்க இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிஃபால்ட் ரீஜன் இன்ஃபர்மேஷன் என்னது, உங்க ரீஜன்ல இங்க இருந்து எடுத்துக்கலாம். AP-Southeast-1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்றேன், AP-Southeast-1. அவுட்புட் ஃபார்மேட் எதுல வேணும்னா எனக்கு JSON ஃபார்மேட்ல அவுட்புட் காமி. சூப்பர். இப்ப நான் AWS S3 LS கொடுத்தாலோ எனக்கு என்னென்ன பக்கெட்லாம் இருக்குன்னு காமிக்கணும். அப்ப நான் இப்ப லிஸ்ட் பண்ணனா எனக்கு ஒரு பக்கெட் இருக்கான். அப்ப என்னோட S3 பக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தனா நீங்களே பார்க்கலாம். S3ல Kubernetesன்ற பேர்ல 2607-2024 என்னோட AWS அக்கவுண்ட்ல இருக்கிற பக்கெட் இப்ப எனக்கு லிஸ்ட் ஆகுது. அப்ப என்னோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே என்னன்னா இந்த ஆக்சஸ் கீலையும் சீக்ரெட் கீலையும் உள்ள இருக்கும். அப்ப அதை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நவ் இங்க நீங்க என்ன டெரஃபார்ம் கோட ரன் பண்ணாலும் இந்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீயை வச்சு நம்ம AWS கிளவுட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இது ஒரு ஆப்ஷன். திஸ் இஸ் ஒன் வே டு கனெக்ட். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எனக்கு வேண்டாம், அது கொஞ்சம் இன்செக்யூரா தோணுது, அப்ப வேற ஏதாவது வழி இருக்கா? நீங்க EC2ல டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா IAMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது IAM ரோல்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. அது என்னது, இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் கிரியேட் பண்ண அந்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ நான் மறுபடியும் delete பண்ணிடுறேன். ls-la ஹிடன் ஃபைல்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு .aws சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃபோல்டருக்குள்ள நான் போறேன். cd.aws. இதுல நம்மளுக்கு கான்ஃபிகன்ஸ் அல்ல கிரெடென்ஷியல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குங்க. இது ஓபன் பண்ணா எனக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். rm credentials ரெகுலர் ஃபைல் எஸ் ls-l எனக்கு கிரெடென்ஷியல்ஸ்ன்ற ஃபைலு போயிருச்சு. அப்ப இனிமே நான் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துட்டு AWS S3 LS கொடுத்தனா எனக்கு ஒர்க் ஆக கூடாது. ஏன்னா நான் அந்த கொடுத்த கிரெடென்ஷியல்ஸை நான் எங்க இருந்துச்சோ அங்கே நான் delete பண்ணி விட்டேன். அப்ப இனிமே ஒர்க் ஆகாது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சின்ஸ் மை கிரெடென்ஷியல்ஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, அதுதான் நம்ம பெட்டர் ஆப்ஷன் which is going through a role. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா IAMல நான் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று போலாங்க. இந்த ரோலை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புது ரோல் கிரியேட் பண்ண போறேன். யாருக்காகனா ஒரு AWS சர்வீஸ்க்காக. எந்த சர்வீஸ்னா EC2ன்ற சர்வீஸ்க்காக நான் ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். கிளிக் நெக்ஸ்ட். அவங்களுக்கு என்ன பர்மிஷன் அட்டாச் பண்றேன்னா அதே மாதிரியே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் நான் ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன். கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் ரோலோட பேர் என்ன, டெரஃபார்ம் எக்ஸிகியூஷன் ரோல், EXCE EXEC ரோல். ஓகே, ஸோ டெரஃபார்ம் எக்ஸிகியூஷன் ரோல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அண்ட் கீழே வந்துட்டு இது எல்லாமே ஓகே, லெட் மீ கிரியேட் அ ரோல். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஒரு ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. யாருக்குன்னா இந்த EC2ன்ற சர்வீஸுக்கு. இப்போ நான் என்னோட EC2 கன்சோலுக்கு போயிடுறேன். இங்கே நான் என்ன பண்றேன்னா S3 LS கொடுத்தா பாருங்க ஒர்க் ஆகல, கிரெடென்ஷியல்ஸ் வரலன்னு சொல்லிட்டு இந்த டெரஃபார்ம் மெஷினை செலக்ட் பண்ணி நான் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு செக்யூரிட்டி மாடிஃபை IAM ரோல் இதை கொடுத்து இப்போ நான் இங்கே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா டெரஃபார்ம் எக்ஸிக் ரோல் நான் இப்போ கிரியேட் பண்ணல, அதை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் IAM ரோல் நான் கொடுக்குறேங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ரோலுக்கு நான் என்ன அட்டாச் பண்ணேன்னா இந்த ரோலுக்கு நான் பெர்மிஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்ற பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர்ல இருக்கிற ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கொடுக்கறதுக்கு பதில் AWSல சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் ஒரு EC2 ஒரு AWS சர்வீஸோட கனெக்ட் பண்ணணும்னா நான் EC2 AWSோட ஓன் ப்ராடக்ட் தான். அப்போ சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் பண்ணும்போது நான் ரோல்ன்ற கான்செப்டை கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே நம்ம IAMல பார்த்துருப்போம். ஸோ அப்போ இப்போ நான் ரோல் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் S3 LS கொடுத்தா பாருங்களேன் எனக்கு அவுட்புட் வருது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ மூலியமாக கூட உங்க AWS கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 2 IAM ரோல் மூலியமாகவும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். IAM ரோல் எப்போ ஒர்க் ஆகும்னா
உங்க டெரஃபார்ம் ரன் ஆகுற மெஷின் EC2 மெஷினாக இருந்தா IAM ரோல் ஒர்க் ஆகும். அப்போ என்னோட ஆன் ப்ரெமிஸ் விச் இஸ் என்னோட இப்போ நான் ஒர்க் பண்றது என்னன்னா, இப்போ நான் இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு டெஸ்க்டாப் தான். இது என்னோட விச் இஸ் மை கேமிங் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ அதில் தான் நான் ரெக்கார்டிங்கும் பண்றேன், எடிட்டிங்கும் பண்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹை எண்டா இருந்துச்சுன்னா தான் எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் ஸ்மூத்தா இருக்கும், எனக்கு ப்ராசஸிங்குமே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு ஹை எண்ட் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ இந்த கம்ப்யூட்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேயுமே நான் டெரஃபார்மை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அப்போ சேம் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஸ்டால் டெரஃபார்ம்ன்றதுல விண்டோஸ் மிஷினுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சாக்லேட்டி ஆன் விண்டோஸ். ஸோ அப்போ சாக்லேட்டின்றது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபார் விண்டோஸ். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா டெரஃபார்மை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நீங்க சேம் AWS CLI இப்போ நம்ம ரன் பண்ணோம் பார்த்தீங்களா, AWS கமாண்ட்ஸ் ரன் பண்ணும். ஸோ AWS CLI ஆன் விண்டோஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு விண்டோஸ்ல எப்படி AWS CLI இன்ஸ்டால் பண்றதுன்னு வரும். அதுல AWS கான்ஃபிகர் அப்படின்ற கமாண்டை கொடுத்தீங்கனாலே, ஸோ இது எல்லாமே கமாண்ட்ஸ் நீங்க விண்டோஸ்ல ரன் பண்ணீங்கன்னா AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை கொடுத்து அதே மாதிரியே ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ மூலியமாக நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க லேப்டாப்பையுமே சரி இல்லை உங்க பர்சனல் கம்ப்யூட்டரே இருந்தாலும் சரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஆன் ப்ரெமிஸ் உங்கள் டெஸ்க்டாப்புக்கு ரோல் அட்டாச் பண்ண முடியாது, அப்போ ஒர்க் ஆகாது. ஸோ நவ் நம்ம சோஃபார் இன்னும் டெரஃபார்ம் பத்தி நம்ம பேசவே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் ஒரு கோடை ரன் பண்ண போறேன். அந்த கோடை ரன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு என்விரான்மெண்ட்டை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ சோஃபார் நான் என்விரான்மெண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன், வேற எந்த விதமான ஆக்டிவிட்டி நம்ம பண்ணவே இல்லைங்க. ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்ட்லாம் செட் பண்றது, இந்த IAM ரோல், EC2 மெஷின், இது எல்லாமே AWS கிளவுட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இந்த டெரஃபார்மை பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் என்னன்னா, உங்களுக்கு AWS அப்படின்றது ஒரு ப்ரீ ரெக்வசைட். ஸோ இப்போ நம்ம டெரஃபார்மை ரன் பண்றதுக்கு ஒரு EC2 மெஷின் நம்ம ரெடியா வச்சுட்டோம். ஸோ த சர்வர் இஸ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம டெரஃபார்மை கோடை எடுக்க போறோங்க. ஸோ கோடு எழுத போறோம், அந்த கோடை ரன் பண்ண போறோம். அந்த ரன் பண்ணி எனக்கு ஒரு EC2 மெஷினோ ஒரு VPC மெஷினோ கிரியேட் பண்றதுக்கான கோடை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சோஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டெரஃபார்ம் பார்த்தோம். டெரஃபார்மை ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு என்விரான்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஒரு EC2 மெஷின்ல டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி IAM ரோல அட்டாச் பண்ணி நம்ம உட்கார வச்சுட்டோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம கோட் எழுதுறது தான் நம்ம கத்துக்க போறோம். அப்போ கோட் பண்றதுக்கு டெரஃபார்ம் கோடை நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கோடு எழுதுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. நோட் பேட்ல கூட நம்ம கோட் எழுதலாம், பட் இட் ஒன்ட் பி மச் எஃபிஷியன்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க. அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது என்னன்னா, இட்ஸ் அ சாஃப்ட்வேர் வேர் யூ கேன் ரைட் யுவர் கோட். அப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்து உங்க விண்டோஸ் மிஷினுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணிருங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே நெக்ஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளோதான். விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற சாஃப்ட்வேர் என்ன வந்துடும்னா உங்களோட மெஷினுக்குள்ள வந்துருங்க. ஸோ இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணனா அதே மாதிரி எனக்கு காமிக்கும் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் இங்க இன்ஸ்டால்ன்ற பட்டனை கொடுத்தாலே போதும், விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற சாஃப்ட்வேர் வந்துடும். இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடை எழுத போறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரீ ரெக்வசைட் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி எங்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கிறனால அதை டைரக்டா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ எனக்கு இன்னொரு விண்டோல ஓப்பன் ஆயிருக்கு. ஐ ஓப்பன் a நியூ விண்டோ அண்ட் ஐ புட் தட் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் மை விஷுவல் ஸ்டுடியோ. நீங்க ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு புதுசா ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல் நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்றேன். எங்க சேவ் பண்றேன்னா என்னோட டெஸ்க்டாப் அப்படின்றதுல நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்ல என்னன்ற பேர்ல சேவ் பண்றேன்னா ஐ வில் சேவ் இட் அஸ் main.tf அப்படின்ற ஃபார்மேட். ஸோ அப்போ .tfன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் சேவ் ஆகணும். இட் ரெப்ரசன்ஸ் தட் இட் மீன்ஸ் இட்ஸ் அ டெரஃபார்ம் ஃபைல். அப்போ .tfன்னு கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. அப்போ எனக்கு இங்க main.tfன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்மள என்ன பண்ண போறோம்னா டெரஃபார்ம் நீங்க டைப் பண்ற போது உங்களுக்கு ஆட்டோ ஃபில் பண்றதுக்கு, கரெக்டா டைப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்குலாம் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இருக்குங்க. அப்போ இதில் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ரொம்ப ஜூம் இன்ல இருக்கு. லெட் மீ ஜூம் அவுட் அ லிட்டில் பிட். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்போ இங்கேயே சைட்ல ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. டெரஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் அண்ட் ஆட்டோ கம்ப்ளீஷன் ஃபார் டெரஃபார்ம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ஆஷிகார்ப்போடதே இருக்கு. நீங்களும் இங்க என்ன பண்ணலாம்னா மேல போய் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்க டெரஃபார்ம்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க 1.4 மில்லியன் டவுன்லோட்ஸுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு.
டெரஃபார்ம் கான்ஃபிகரேஷன் சப்போர்ட்ஸ் டெரஃபார்ம் சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். சூப்பர், நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது என்னது, இதுவுமே அஃபிஷியல் இன்ஸ்டால் டெரஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் ஆகுமா? அண்ட் இது ஆல்ரெடி இல்லை, இட்ஸ் நாட் அவைலபிள். ஸோ அப்போ நம்ம ரேட்டிங் ஹையா இருக்கிற அன்அஃபிஷியலே இருந்தாலுமே லெட் மீ இன்ஸ்டால் திஸ் ட்ரஸ்ட் த பப்ளிஷ் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. ஸோ தட் ஹியர் ஆஃப்டர் நான் எதாவது டைப் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எதாவது தப்பா டைப் பண்ணிட்டாலோ இந்த கலர் கோடிங்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரெடி பண்ணிட்டோம். இங்கே தான் நம்ம டெரஃபார்ம் கோட அடிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம கோட் அப்படின்னு சொன்னாலே நீங்க பயப்படலாம் வேண்டாம். நம்ம ஒன்றும் பெருசா ரொம்ப காம்ப்ளெக்ஸா லாஜிக்கலா எழுதிலாம் கோட் எழுத போறதுல, நம்ம பண்ண போறது வெறும் காப்பி பேஸ்ட் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஒரு வெப்சைட் வருங்க. ஸோ developer.hashicorp.com அப்படின்னு சொல்லிட்டு /terraform இருக்கு. இங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு நான் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் டாக்குமெண்டேஷனா. அதுல யூஸ் கேசஸ் சர்ச் இது ஹாஷிகார்ப்போட டெவலப்பர் டூல்ஸா போகுது. இருங்க, ரெஜிஸ்ட்ரின்னு கிளிக் பண்றேன். சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் வெப்சைட் என்னன்னா terraform.io. அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். பட் ஆனால் அவன் வரல. அவன் போட்டாலே நமக்கு இங்கே தான் போகுது. ஓகே, அவங்க வெப்சைட் யூஆர்எல் லிங்க் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இங்கே நீங்க போய் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டெரஃபார்மோட ரெஜிஸ்ட்ரி வருங்க. இதுல ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ப்ரௌஸ் ப்ரொவைடர்னு கொடுத்தீங்கன்னா டெரஃபார்ம் வச்சு நீங்க எந்த கிளவுடுக்கு கனெக்ட் பண்ண போறீங்க. அப்ப நிறைய இருக்கு. ஏடபிள்யூஎஸ்க்கு, அஸ்யூருக்கு, ஜிசிபி, ஆரக்கல், அலிபாபா. அதை தாண்டியும் இங்க அன்அஃபிஷியலா இன்னும் நிறைய இதெல்லாமே அஃபிஷியல் தான். அன்அஃபிஷியல் சாரி, தட்ஸ் ராங். ஸோ நம்மளுக்கு இன்னும் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க இவ்வளோ டூல்ஸ் இருக்கு. இது மொத்தமா 5000 வரைக்கும் மல்டிபிள் பேஜஸ்ல இருக்குங்க. இது எல்லாமே ப்ரொவைடர்ஸ். அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா மேஜரா ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா நான் டெரஃபார்ம் வச்சு எந்த கிளவுட் யூஸ் பண்ண போறோம்னா ஏடபிள்யூஎஸ். அப்ப ஏடபிள்யூஎஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க சூஸ் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு இங்க அஃபிஷியலாக டாக்குமெண்டேஷன்லாம் வரும். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா முதல்ல யூஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துச்சுன்னா இதுதாங்க முதல் கோடு. இது அப்படியே காப்பி பண்ணி என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் பேஸ்ட் பண்றேன். அப்ப இதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ அப்ப முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டெரஃபார்ம்ல ரெக்வயர்டு ப்ரொவைடர்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போறது ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர். அதுல என்ன வெர்ஷன் இருக்குன்னா 5.9.0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் உங்களோட ப்ரொவைடரோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இங்க கொடுப்பீங்க. அப்போ அதை பத்தி நீங்க படிக்கணும்னாலுமே என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க வந்துட்டு யூ கேன் கம் அண்ட் ஓப்பன் த டாக்குமெண்டேஷன். இது ஓப்பன் பண்ணீங்கனாலே இங்கவே அவன் என்ன கொடுப்பானா இந்த ப்ரொவைடர்ல என்ன டேட்டாலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கவே எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தீங்கனாலுமே ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீலாம் இங்கவே பாஸ் பண்ணிடலான்ற டீடைல்ஸுமே என்ன இருக்கும்னா இங்கவே இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட டெரஃபார்ம்ல இங்க போயிட்டு லெட் மீ கிவ் தட் ரீஜன் இன்ஃபர்மேஷன். எந்த ரீஜன்ல கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு காப்பி திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ ரீஜன்ல நான் என்னன்னு சொல்றேன்னா ரீஜன் ஈக்குவல் டு நான் கிரியேட் பண்ண போற ரீஜன் எனக்கு சிங்கப்பூர்ல வேணும். நீங்க நிறைய அன்வான்டான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு எந்த ரீஜன்ல கிரியேட் ஆகணும், ஐ வாண்ட் இட் டு பி கிரியேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் -1 ரீஜன்ல கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா சிங்கப்பூர் AP-South East -1 அப்ப இங்க கொடுத்துருங்க AP-South East -1. அப்ப நீ கிரியேட் ஆக போறது எனக்கு இங்க கிரியேட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நான் என்ன பண்ணிடுறேன். இப்போதைக்கு முதல் திங்கு ப்ரீ ரெக்வசைட் என்னன்னா ஒரு டெரஃபார்ம் பிளாக்கும் ஒரு ப்ரொவைடர் பிளாக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோன்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். டெரஃபார்ம் பேசிக்ஸா எப்படி ஒரு VPC ஒரு EC2 கிரியேட் பண்றது பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிக் டெரஃபார்ம் CLI கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னாலே நம்ம மோஸ்டா இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் டெரஃபார்ம்க்கு கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் மற்ற டூல்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்சஸ் அதெல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இதை நம்ம ரேப் அப் பண்ணிடுவோங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோல இருந்து தான் இன்னும் இன்டெப்தா இந்த டெரஃபார்ம் பிளாக்னா என்ன, ப்ரொவைடர் பிளாக்னா என்ன, ரிசோர்ஸ் பிளாக்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெப்தா பார்ப்போம். பட் ஃபார் நவ் திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. டெரஃபார்ம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம 1 by 1 டைரக்டா யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ப்ரொவைடர் AWSன்னு கொடுத்துட்டேன். இங்க ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ ஏதாவது கொடுக்கணுமானா கொடுக்க தேவை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நம்ம IAM ரோலை இந்த மிஷினுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்ப ரோல் இல்லாதப்பதான் இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கொடுக்கணும். இப்போதைக்கு நான் ரோல் அட்டாச் பண்ணிட்டனால இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீன்ற டீடைல்ஸ் நீங்க கொடுக்க தேவையில்லை. டன்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ப்ரொவைடரை யூஸ் பண்ணிட்டோம். AWS தான் சூஸ் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா எந்த AWS சர்வீஸை நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்ற ஆப்ஷன்ஸ் இங்கே காமிக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன், நான் கிரியேட் பண்ண போற சர்வீஸ் பேர் VPC. முதல்ல ஒரு VPC கிரியேட் பண்ண போறேன். அப்போ இங்கே சைடில் நீங்கள் சர்ச் பண்ணி கொஞ்சம் குவிக்காக வந்தீங்கன்னா வின்ற இடத்துக்கு வந்தீங்கனாலே VPCன்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை நம்ம கிரியேட் பண்ண போற சர்வீஸ் பேர் என்னன்னா AWS_VPCன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். அப்போ அவனே என்ன பண்ணிடுறான்னா இங்கே ஒரு கோடை கொடுத்துட்றோம். இங்க பேசிக் யூசேஜ் வித் டேக்ஸோட என்ன வேணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு கோடு கொடுத்துட்றான். அப்ப இதை நான் அப்படியே காப்பி என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து இங்க பேஸ்ட். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கோட் எழுதுறோம். வாட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ VPC ஃபார் அஸ். அண்ட் அந்த VPCக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க மெயின் இருக்கா, நீங்க இங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் இங்க என்ன பண்ணேன்னா மை VPC அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு பேரு ரெஃபரன்ஸ். அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்க VPCயோட CIDR பிளாக் என்னவா இருக்கணும், 10.0.0/16 இருந்துக்கோ. VPCயோட டெனன்சி என்னது, டிஃபால்ட், டெடிகேட்டட்னு 2 இருக்குங்க. அது உங்களோட AWS கன்சோல்ல போயிட்டு VPC நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே ஒரு VPC கிரியேட் பண்ணும்போது அவனே கேட்பான். நீங்களே வேணா பாருங்களேன். ஸோ லெட் மீ கிரியேட் அ VPC. இங்கவே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இருங்க VPC ஒன்லின்னு கொடுக்குறேன். டெனன்சின்னு இருக்கு பாருங்களேன். டிஃபால்ட்டா டெடிகேட்டடா, டெனன்சினா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கும். ஸோ டிஃபால்ட்னா என்னன்னா நார்மலாகவே AWS ஷேர்டு புல்ல லான்ச் ஆகும். டெனன்சினா என்னன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக சர்வர்லாம் கொடுத்துருவோம், அதில் தான் உங்களோட எல்லா இன்ஸ்டன்ஸும் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த டெனன்சிலாம் நம்ம சூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம AWS அவுட் போஸ்ட்லாம் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு டிஃபால்ட் டெனன்சிலேயே எனக்கு லான்ச் பண்ணேன். என்னோட VPCக்கு பேர் என்னன்னா டெரா VPC அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். டன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கோடு எழுதியிருக்கோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு VPCயை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடை நான் இங்கே எழுதியிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் டெனன்சி டிஃபால்ட்டு எனக்கு ஒரு VPCயை கிரியேட் பண்ணிடு. இப்போ இது கூடவே நம்ம VPC கிரியேட் பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சப்நெட்டை லான்ச் பண்ணுவோம். அப்போ இங்கேவே சைட்லேயே AWS சப்நெட் அப்படின்னு தேடினீங்கன்னா AWS_subnet மேலேயே இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்நெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு இருக்கும். இதை காப்பி இங்கே வந்து பேஸ்ட். இங்க வேணும்னா நீங்க கமெண்ட் கொடுத்துக்கலாம். என்னன்னா ஹேஷ்டேக்ன்றது கமெண்ட் என்னன்னா மெயின் VPC கிரியேஷன். இது இந்த கோடுன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக, எந்த ஹியூமன் பீயிங் இதை ஓப்பன் பண்ணி படிக்கிறானோ அவனுக்காக இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. என்னன்னா பப்ளிக் சப்நெட் கிரியேஷன். இந்த கிரியேஷன் சொல்லிட்டு போடணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஒரு மெயின் VPC, இது ஒரு பப்ளிக் சப்நெட், அதுக்கான கோடுன்னு. நான் என்ன பண்றேன்னா இங்க AWS சப்நெட்னு நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் இந்த ரிசோர்ஸ்ன்றதுலாம் ஃபிக்ஸ்டு. AWS_subnet எல்லாம் ஃபிக்ஸ்டு, ஏன்னா அதுதான் வேணும். இங்கே வந்து நீங்க பேர் மாத்திக்கலாம். இங்க நான் என்ன பண்றேன்னா பப் சப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன். இப்ப இந்த சப்நெட் எந்த VPC கடியில வருது, நம்ம இங்கதான் VPCயை கிரியேட் பண்ண போறோம். இந்த VPC கடியில தான் இந்த சப்நெட் வருது. அப்ப நீங்க இங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த VPC ஐடியை இங்க பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னா VPC ஐடியில முதல்ல நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்றோம், AWS VPC டாட், அதோட பேர் என்ன, நம்ம மை VPCன்னு வச்சிருக்கோம், பேஸ்ட் டாட் ஐடி, அவ்வளவுதான். அப்ப நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கிற VPC இந்த VPCயா, இந்த VPCல தான் நான் சப்நெட்டை கிரியேட் பண்றேன். இதுதான் சப்நெட்டோட CIDR பிளாக். அண்ட் என்னோட சப்நெட்டுக்கு என்ன பேர் வைனா டேக்ல டெரா பப்ளிக் சப்நெட். இந்த மாதிரி நான் பேர் வச்சுக்கிறேன். டன். இது அப்படியே காப்பி பண்ணி திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பப் சப்ன்றதுக்கு பதில் பிரைவேட் சப்நெட்னு கொடுக்குறேன், 2.0ன்னு கொடுக்குறேன், அண்ட் டெரா பிரைவேட் சப்நெட்னு கொடுக்குறேன். டன். அப்ப இப்படி நம்ம என்ன பண்றோம்னா ரெஃபர் பண்ணி நம்ம we can create subnets. இது பிரைவேட் சப்நெட். ஸோ நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணலாம், VPC கிரியேட் பண்ணலாம். இது கூடவே நீங்க என்ன பண்ணலாம்னா you can also create a இன்டர்நெட் கேட்வே அண்ட் நீங்க ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். உங்க இன்டர்நெட் கேட்வேயும் ரவுட் டேபிளையும் நீங்க மேப் பண்ணலாம். இது எல்லாமே கிரியேட் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு அவனே இந்த சைட்ல டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எனக்கு இது கூடவே ஒரு S3 பக்கெட்டும் கிரியேட் பண்ணணும். அப்போ நான் இங்க என்ன பண்றேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அது மினிமைஸ் ஆகல. அப்போ S3ன்றது நான் போய்க்கிறேன், S3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். AWS S3 பக்கெட்டு, அதுக்கான ஒரு கோடும் இங்க கொடுத்துடுறோம். காப்பி அண்ட் கோட்ல போயிட்டு இப்போ நம்ம என்டர் பேஸ்ட். இங்க நம்ம என்ன பண்றோம்னா
S3 bucket அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். டன். ஸோ இங்கே ஒரு பக்கெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மை டிஎஃப் டெஸ்ட் பக்கெட்டுனே வச்சுக்கிறேன். அண்ட் டேட் வந்து 24/04 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் யூனிக் பேராக இருக்கும். பேர் மை பக்கெட்டுனே இருக்கட்டும், என்விரான்மெண்ட் டெவ்னு இருக்கட்டும், இங்கே S3ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன். அப்போ இதுதான் கோடு. நான் இங்கே எதுவுமே நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஓனாக ஐ டிட் நாட் மெமரைஸ் எனி திங். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் போயிட்டு அந்த கோடை காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ அப்போ காப்பி பேஸ்ட் தான் நான் இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டியே. வேறு எதுவும் பெரிய ஆக்டிவிட்டிலாம் நம்ம பண்ணவே இல்லை. அப்போ ஒரு தடவை என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே எழுதியிருக்கிற கோடை நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓகே இதெல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட்டு அண்ட் என்னோட புட்டியில் போயிடுறேன். புட்டியில் டெராஃபார்ம் -vன்னு கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷன் ஆகி தான் இருக்கு. ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் சும்மா. இது என்னன்னா என்னோட ரேண்டமாக ஏதாவது day 1 ஆர் topic 1 சும்மா ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். vi main.tf என்னோட main.tfன்ற ஃபைலில் இங்கே நான் எழுதியிருக்கிற கூட அப்படியே காப்பிங்க, மொத்தமாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேவ் பண்ணி நான் குவிட் பண்ண போறேன். எனக்கு இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெராஃபார்ம்ல சில CLI கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுதான் என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். என்ன கமாண்ட்னா ஃபர்ஸ்ட் terraform init init. இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா AWS ப்ரொவைடர். அப்போ அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ல கோடு, அந்த தேவையான பிளக்கின்ஸ் இது எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணும். அப்போ நான் முதல்ல என்ன பண்றேன், terraform initன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன், இனிஷியலைசிங் த பேக்எண்ட், இனிஷியலைசிங் த ப்ரொவைடர் பிளகின்ஸ், ஃபைண்டிங் HashiCorp AWS, மேட்சிங் வெர்ஷன் 5.0, இன்ஸ்டாலிங் HashiCorp AWS 5.95. அப்போ எனக்கு நான் இங்கே இந்த வெர்ஷன் கொடுத்துருக்கனால எனக்கு அது என்ன பண்ணுதுன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம terraform has been successfully initialized. இப்போ என் கோடும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது கமாண்ட் என்ன பண்ண போறோம்னா terraform plan அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இந்த பிளான்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணுன்னா இட் இஸ் கோயிங் டு ஷோ மீ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த மாதிரி நான் இந்த ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ என்ன சொல்லுதுன்னா மொத்தமா நான் 4 ரிசோர்ஸை ஆட் பண்ண போறேன். என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போமே. கொஞ்சம் மேலே வாங்க. இங்கே தான் நான் terraform பிளான்னு கொடுத்துருக்கேன். அப்போ முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணுது. இதுல இந்த பக்கெட் டீடைல்ஸ் எல்லாமே அதுக்கே தெரியாது. அது என்ன சொல்லுதுன்னா இது எல்லாமே known after apply அப்படின்னு தான் வருது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம S3 பக்கெட்டு, அப்புறம் ஒரு சப்நெட் கிரியேட் ஆக போகுது, ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பிரைவேட் சப்நெட், அப்புறம் ஒரு VPC. இது எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்ப இதெல்லாம் தான் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண போறேன். மொத்தம் 4 நான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போதைக்கு என்னோட கரண்ட் டைரக்டரியை காமிக்கிறேன். ஒரே ஒரு main.tf தான் ஒரு ஃபைல் இருக்கு. நீங்களே பார்க்கலாம். இது மட்டும் தான் ஒரே ஃபைலா இருக்கு. இந்த terraform பிளான் அப்படின்ற கமாண்டுக்கு அர்த்தம் என்னன்னா என்ன நடக்க போகுதுன்னு காமி, எனக்கு என்ன ஆக போகுதுன்றத அதை மட்டும் காமி. அதுதான் பிளான்ன்ற அவுட்புட். ஸோ இட் இஸ் லைக் அ ட்ரை ரன்னு சொல்லலாம். டெக்னிக்கலா சொல்லணும்னா உண்மையிலே ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆகாது. பிளான் பண்ணி என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு காமிக்கும் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதுதான் பிளான் கமாண்ட். அப்ப எனக்கு உண்மையிலேயே கிரியேட் பண்ணு அப்படின்னா அப்ப என்னன்னா terraform apply அப்படின்ற கமாண்ட். அப்ப 3 கமாண்ட் தான் பார்த்துருக்கோம். terraform init, terraform plan, terraform apply. அப்ளைன்ற கமாண்டை கொடுத்து நான் இப்போ என்டர் அடிச்சேன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன், உனக்கு ஓகேவா, இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே பிளான் அவுட்புட்டை மறுபடியும் காமிச்சு இட் இஸ் கோயிங் டு ஷோ தட் இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன். எல்லாம் ஓகே தான், எஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா S3 பக்கெட் கிரியேட்டிங், VPC கிரியேட்டிங், சப்நெட் கிரியேட்டிங், கிரியேட் கம்ப்ளீட் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ மீனிங் என்னோட கன்சோல்ல போயிட்டு இப்போ VPC ஒன்று தானே இருக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணா டெரா VPCன்னு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. சப்நெட்ல போறேன், ரெஃப்ரெஷ் பண்ணா டெரா பிரைவேட் VPC, டெரா பப்ளிக் VPC. ஏன்னா நான் இங்க அதுதான் நேமிங் கன்வென்ஷனா கொடுத்துருக்கேன். அப்ப நான் ஒரு கோடு மூலியமாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் என்னோட AWS கன்சோல்ல நான் S3 பக்கெட்டு அண்ட் VPC எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். S3 பக்கெட்டையும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணா மை TF டெஸ்ட் பக்கெட் 24/04 இன்னைக்கு டேட்டோட நம்மளுக்கு ஒரு பக்கெட் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் நம்மளுக்கு டெராஃபார்மோட யூஸ் கேஸ். அப்ப இப்ப அல்டிமேட்டா இந்த வீடியோவோட
ஐடியாலஜி என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட ஐடியாலஜி என்னன்னா டெராஃபார்ம்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இட்ஸ் அ கோடா நம்ம இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். செகண்ட் செக்மெண்ட்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம், விச் இஸ் EC2 மிஷின் லான்ச் பண்ணி IAM யூஸ் எல்லாம் கொடுத்து டெராஃபார்ம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூணாவது செக்மெண்ட்ல ஒரு கோடே எழுதியிருக்கும். அந்த கோடுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமலான கோடு தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு விபிசி, அந்த விபிசியை ரெஃபர் பண்ணி ஒரு 2 சப்நெட்டு அண்ட் செப்பரேட்டாக ஒரு S3 பக்கெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் கன்சோல்லையும் என்ன பண்ணிட்டேன்னா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்ளைன்ற கமாண்டை கொடுத்த உடனேயே எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைல் தான் இருந்துச்சு, விச் இஸ் டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்த உடனே எனக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஃபைலு. இந்த ஃபைலுக்கு பேர் என்னன்னா ஸ்டேட் ஃபைலுன்னு சொல்லுவாங்க, terraform.tf state. இந்த ஸ்டேட் ஃபைலுன்றது என்ன, இந்த டெராஃபார்மோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்டேட் ஃபைலுன்றது என்னன்னா அதுதான் மெமரி மாதிரி, ஞாபக சக்தி. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணனா அது ஒரு ஜேசன் ஃபைலுங்க, ஜேசன் டேட்டா இருக்கும். இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன இருக்கும்னா இது வரைக்கும் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, S3 பக்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரியே ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சப்நெட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேனோ அதோட எல்லா டீடைல்ஸையுமே இந்த ஸ்டேட் ஃபைலில் தான் அது எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஸ்டேட் ஃபைல் இஸ் லைக் அ மெமரி டு த டெராஃபார்ம். ஸோ அப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கோட் எழுதியிருக்கேன், அந்த கோடை வச்சு ஒரு ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் எனக்கு இன்ஃப்ராலையும் வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் டெராஃபார்ம் பிளான்னு கொடுத்தா மறுபடியும் இதெல்லாம் கிரியேட் ஆகுமா, மறுபடியும் ஒரு விபிசி 2 சப்நெட் எல்லாம் கிரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். டெராஃபார்ம் பிளான்னு கொடுத்தா நோ சேஞ்சஸ், யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேட்சஸ் த கான்ஃபிகரேஷன். அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு விபிசி 2 சப்நெட் S3 கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட்டும் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதை நான் ஒரு ஸ்டேட் ஃபைலில் எழுதி வச்சிருக்கேன் என்னோட ஞாபகத்துக்கு. அப்போ என்னோட இப்போ கோட்ல போயிட்டு இன்னொரு S3 பக்கெட் மட்டும் வேணும் அப்படின்னு நான் ஆட் பண்ணனா S3-2 அப்படின்னு நான் சொல்றேன், S3-2ன்னு சொல்றேன். இது 2வது பக்கெட்டு. என்னோட பக்கெட் பேர் என்ன 2404-2025 ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், அப்போ இந்த கோடை மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். இதை மட்டும் காப்பி என்னோட மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இன்சர்ட் என்டர் கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட், சேவ் அண்ட் குவிட். இப்போ நான் மறுபடியும் டெராஃபார்ம் பிளான்னு கொடுத்தா நீங்களே பாருங்களேன் அது என்ன சொல்லுதுன்னு. அதுக்கு ஸ்டேட் ஃபைல் வச்சு அது ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்கும்னா ஆல்ரெடி நான் ஒரு விபிசி 2 சப்நெட் S3 பக்கெட்லாம் நான் வச்சிருக்கேன். அப்போ இப்போ எக்ஸ்ட்ராவா நான் கிரியேட் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என்னன்னா ஒரே ஒரு புதுசா இந்த S3 பக்கெட் இதை மட்டும் கிரியேட் பண்ணா போதும், மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்போ நான் இப்போ டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா இருக்கிற ரிசோர்ஸ்லாம் அப்படியே இருக்கும். நான் இப்போ புதுசா கோட் ஆட் பண்ண பார்த்தீங்களா, இந்த லைன், இந்த S3 பக்கெட் மட்டும் தாங்க கிரியேட் ஆகும். ஸோ அதை தாண்டி எனக்கு வேற எதுவும், ஸோ இந்த S3 பக்கெட் மட்டும் தான் கிரியேட் ஆகும். இதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே கிரியேட் ஆகாது. இது எல்லாத்தையுமே அது எங்க ஞாபகம் வச்சுக்குதுன்னா இட் இஸ் ரிமெம்பரிங் இட் இந்த ஸ்டேட் ஃபைல். அப்போ இந்த ஸ்டேட் ஃபைல்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நம்ம S3 பக்கெட்டும் கிரியேட் ஆயிருச்சு. நம்ம கன்சோல்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணா புதுசா ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிருக்கிறதும் நீங்க பார்க்கலாம். ஸோ நவ் நம்ம ஒரு டெராஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்டேட் ஃபைல்னா என்னன்னா அதுதான் நம்மளுக்கு ஞாபக சக்தி அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம், ஒரு விபிசி இருக்கு அண்ட் ஒரு சப்நெட் இருக்கு, இன்னொரு சப்நெட் இருக்கும், அப்புறம் 2 S3 இருக்கும். இது S3 நம்பர் 1 விச் இஸ் அந்த 2ன்றது, அப்புறம் இன்னொன்று S3 வெறும் S3ன்ற பேர்ல. அப்போ இது எல்லாமே எனக்கு இருக்குங்க. அப்போ சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம டெராஃபார்ம் வச்சு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி விட்டுரு அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் கமாண்ட் தான் terraform destroy, DSTROY. இதை கொடுத்து நான் என்டர் வச்சேன்னா எனக்கு மொத்தமா நீங்க 5 கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு விபிசி 2 சப்நெட் 2 S3 பக்கெட், இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிரட்டுமா அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு நான் சொன்னேன்னா எனக்கு மொத்தமா டெலீட் பண்ணிரும். இப்போ நான் என் கன்சோல்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா பாருங்களேன் S3 காணும். அதே மாதிரியே விபிசியை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா என்னோட டெரா விபிசி என்னோட இது எல்லாமே டெலீட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நான் ஒரு கிளிக் ஆஃப் கமாண்ட்ல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம், ஒரு கிளிக் ஆஃப் கமாண்ட்ல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம். அப்ப நான் திருப்பி இப்போ டெராஃபார்ம் இப்ப நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன்னா இப்போ என் ஸ்டேட் ஃபைல் ஓப்பன் பண்ணா நீங்களே பாருங்களேன் உள்ள ஒண்ணுமே கிடையாது. அப்ப டெராஃபார்ம் என்ன பண்ணுன்னா அது ஞாபகம் வச்சுக்கிறதே எப்படின்னா நம்ம ஸ்டேட் ஃபைல்ல நீங்க என்னெல்லாம் கிரியேட் பண்ணிக்கணும் அதான் ஸ்டேட் ஃபைல் எழுதி வச்சிடும்.
நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிரியேட் பண்ணீங்கன்னா, ஓ ஸ்டேட் ஃபைல் ஆல்ரெடி இதுல கிரியேட் பண்ணிருக்கேன்றத நான் ஞாபகம் வச்சிருக்கேன், அப்ப எக்ஸ்ட்ராவா இதை மட்டும் கிரியேட் பண்ணா போதும். டெலீட் பண்ணாலும் ஸ்டேட் ஃபைல் வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ அடுத்த வாட்டி நீங்க ஏதாவது ஆட் பண்ணாலோ இல்லை ரிமூவ் பண்ணனாலுமே நீங்க அந்த கோட் லெவல்ல மாத்தினா மட்டும் போதுங்க. பட் திஸ் இஸ் வாட் டெரஃபார்ம் இஸ். நம்ம பேசிக்கா என்ன பண்ணிருக்கோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டெரஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி நம்ம செட்டப் பண்றது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெரஃபார்முக்கு கிளவுட் ஃபார்மேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், அண்ட் நம்ம டெரஃபார்முக்கும் ஆன்சிபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் டாக். அண்ட் அதோட வி வில் wrap up our today's ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ which is டெரஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஒரு 3 வீடியோ பார்க்க போறோம். அதுல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு ப்ரூஃபும் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த IAM ரோலை நான் எடுத்துடுறேன். EC2 இன்ஸ்டன்சஸ்ல போயிட்டு ஆக்ஷன்ஸ், செக்யூரிட்டி, மாடிஃபை IAM ரோல், நோ IAM ரோல்னு சொல்லிட்டு அப்டேட் IAM ரோல்னு கொடுத்துட்றேன். டிட்டாச் ரோலை நான் எடுத்துட்டேங்க. இப்ப என்னோட இந்த EC2 மெஷினுக்கு AWS கிளவுட கனெக்ட் பண்றதுக்கான பர்மிஷன் இருக்காது. அப்ப நான் மறுபடியும் இப்ப நான் என்னோட கன்சோல்ல போயிட்டு டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. டெரஃபார்ம் பிளான்னு கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு சே இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன்னு, இல்ல பர்மிஷன் எரர்னு இப்பவே அடிக்குமா, லெட்ஸ் see. ஸோ ஃபெயில்டு. என்ன ஃபெயில்டுனா, டெரஃபார்ம் என்கவுண்டர்ட் an error while generating this plan. என்னன்னா, failed to refresh the cat's credentials. நோ IAM ரோல்ஸ் ஃபவுண்ட். ஸோ எனக்கு பர்மிஷன் இல்லை நான் இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்றதுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஆப்ஷன்ஸும் நீங்க என்ன பண்ணலாம், விச் இஸ் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ மூலியமாக. அந்த நோட் பேடை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்பிட்வீன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ரெக்கார்ட் எடுக்கும்போது there was a பவர் கட். ஸோ பவர் கட் ஆனதுனால நான் அந்த நோட் பேடுன்றது எனக்கு சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இட் வாஸ் நாட் கனெக்டட் ஆன் UPS. ஸோ இப்போ ஷட் டவுன் ஆயிட்டனால நான் திருப்பி அந்த நோட் பேடை லாஸ் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் IAMக்கு போயிட்டு கிரெடென்ஷியல்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். IAM யூசர்ஸ், டெரஃபார்ம்ன்ற யூசர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் அவங்க ஆல்ரெடி ஒரு கிரெடென்ஷியல் வச்சிருப்பாங்க, அதை டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சஸ் கீயை கொடுக்க சொல்லுது, டீஆக்டிவேட் ஃபர்ஸ்டா, ஓகே டெலீட். இப்போ திருப்பி ஒரு புது ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ணுவோம் கமாண்ட் லைனுக்காக. நெக்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் கிரியேட் கீ, ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த டாக்குமெண்டேஷன்லயே அவன் என்ன சொல்லலாம்னா, நீங்க இந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்று ரோல் இருந்துச்சுன்னா அந்த ரோலை வச்சு ஆட்டோமேட்டிக்கா பெர்மிஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரொவைடர் பிளாக்ல இப்படி ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீன்னு கொடுங்க. அப்போ நம்ம கிட்டயும் ப்ரொவைடர் பிளாக் இருக்கு, அங்க வெறும் நான் ரீஜன் தான் கொடுத்துருந்தேன். இப்போ அங்க ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ நான் கொடுத்துடலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட IAMல ஆக்சஸ் கீயை காப்பி, இந்த இடத்துல பேஸ்ட், சீக்ரெட் கீயை காப்பி, இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தாச்சு. இப்ப இந்த கோடை வச்சு நான் இப்ப காப்பி பண்றேன், என்னோட ஃபைல் அப்டேட் பண்ணிடுறேன், மொத்தமா டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா பேஸ்ட் பண்ணிடுறேன், சேவ் அண்ட் குவிட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம டெரஃபார்ம் பிளான்னு கொடுத்தா லெட்ஸ் see if it works ன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இனிட் கொடுக்கணுமா அப்படின்றத ஐம் நாட் ஷூர். ஏன்னா ஓகே சூப்பர் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம ப்ரொவைடர்லேயே என்ன பண்ணிட்டோம்னா, இங்கே ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ நான் கொடுத்தாச்சுங்க. அப்போ நான் ப்ரொவைடர் பிளாக்லேயே ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ கொடுத்துட்டனால இங்கேருந்து என்ன பண்ணிக்கணும், அதை பிக்கப் பண்ணி நான் எனக்கு இதுக்கு முன்னாடி எரர் அடிச்சது பர்மிஷன் நாட் எனஃப்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் பிளான்னு கொடுத்தோன்னே ப்ரொவைடர் பிளாக்ல இருக்கிற கிரெடென்ஷியல்ஸை வச்சு என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு நான் டெரஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தேன்னா, அப்ளை எனக்கு எஸ்ன்னு கொடுத்தோன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் வித்தின் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ்ல எனக்கு என்ன ஆகும்னா, எஸ்ன்னு கொடுத்தோன்னா எல்லாத்தையுமே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப நீங்க உங்களோட பர்சனல் லேப்டாப்லயும் சரி, இல்லை உங்களோட ஆன் பிரிமிஸ் சர்வரா இருந்தாலும் ரோல் ஒர்க் ஆகலைன்னா ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணிட்டு ப்ரொவைடர் பிளாக்ல அந்த டீடைல்ஸை கொடுத்துருங்க. ஆனா இங்க இப்படி டைரக்டா எழுதுறதுலாம் நாட் ரெக்கமெண்டட். அதுக்குன்னு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதெல்லாம் ஒரு செப்பரேட் வீடியோஸ்ல விச் இஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேரியபிள்ஸ்னா என்ன, அவுட்புட்ஸ்னா என்ன, டேட்டா சோர்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் வெறும் பியூர் டெக்னிக்கலாக, ஏன்னா நீங்க நான் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இந்த என்விரான்மெண்ட் செட் பண்றது எப்படி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் இது எல்லாமே நிறைய நான் கதையா பேசியிருப்பேன். ஸோ அப்போ ப்ராக்டிக்கல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நம்ம அடுத்து பார்க்க போற 3 வீடியோஸுமே பியூர்லி ஃபுல்லி நம்ம டெரஃபார்ம் கோடிங் தான். நான் அடுத்த வீடியோல என்ன பண்ணுவேன்னா, டைரக்டா
டெரஃபார்ம் இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஒரு மெஷினை கொண்டு வந்துடுவேன், விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிப்பேன். ஒரு டாப்பிக்கா 1 by 1 வெறும் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ அந்த பிடிஎஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோன்றது ப்ரீ ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. இது ஒரு கண்டினியூஷன்றால அது 1 2 3 நீங்க பாத்தீங்கனாலே இட் ஷுட் பி எவ்ரிதிங் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக செஷனை ரேப் அப் பண்றதுக்கு நம்ம டெரஃபார்முக்கும் கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே போதும். அண்ட் ஆன்சிபிளுக்கும் டெரஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆன்சிபிள் நம்ம இன்னும் பார்க்கலனாலுமே இதை ஜஸ்ட் ஒரு காதுல போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சிபிள் அப்பவும் நான் இதை மறுபடியும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டெரஃபார்ம் வர்சஸ் கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ இதை நீங்க என்ன சொல்லலாம்னா டெரஃபார்ம் இஸ் கிளவுட் அக்னாஸ்டிக். இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்வியூல எதிர்பார்க்குற டேர்ம். கிளவுட் அக்னாஸ்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டெரஃபார்ம் நீங்க ஏடபிள்யூஎஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அஸ்யூருக்கு யூஸ் பண்ணலாம், ஜிசிபிக்கு யூஸ் பண்ணலாம், நீங்க எந்த கிளவுடுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ கிளவுட் அக்னாஸ்டிக். எதுக்கு வேணாலும் நீங்க ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட் அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது என்னன்னா, அது ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக். ஏடபிள்யூஎஸ் அவன் ஒரு சர்வீஸா லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ நீங்க கிளவுட் ஃபார்மேஷன்ல கோட் எழுதுறீங்கன்னா இட் யூசஸ் YAML. நம்ம இங்க யூஸ் பண்றது, இப்போ நம்ம இங்க எழுதின கோடு இன்னைக்கு நம்ம எழுதுனது எல்லாமே HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ், HCL அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதுறது கோடிங் மாதிரி கிடையாது. அது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அதில் எனக்கு விபிசி வேணும், அடுத்து அதை வச்சு சப்நெட் வேணும், அடுத்து S3 வேணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் எழுதுறோம். அப்போ HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ்ன்ற அது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுனதே இன்னைக்கு சின்டாக்ஸே. சப்போ ஆனால் இதுவே நீங்கள் கிளவுட் ஃபார்மேஷன் எழுதணும்னா நீங்கள் YAML இல்லை JSON ஃபார்மேட்ல நீங்கள் எழுதுவீங்க. அப்போ லாங்குவேஜ் லெவல் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிளவுட் ஃபார்மேஷன்ல தாங்க அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு ஒழுங்கா ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் ஆகலை, இதை பற்றிலாம் நம்ம டெரஃபார்ம்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒழுங்காலாம் கிரியேட் ஆகலைன்னா கிளவுட் ஃபார்மேஷன் ஹேஸ் ஆட்டோமேட்டிக் ரோல் பேக்ஸ். ஆனால் டெரஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக் ரோல் பேக்குன்ற கான்செப்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. நம்ம தான் மேனுவலாக என்ன இஷ்யூன்றதை பார்த்து சரி பண்ண வேண்டிய மாதிரி வரும். அப்போ இதுதான் ரெண்டு மேஜர் டிஃபரன்ஸ். நீங்களும் என்ன பண்ணுங்க, ChatGPT இல்லை ஆன்லைன் AI டூல்ஸில் கிளவுட் ஃபார்மேஷன் வர்சஸ் டெரஃபார்ம் ஒரு டேபிள் காலம்ல கொடு அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அதுவே ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கும். அதில் உங்களுக்கு என்ன பாயிண்ட் கொஞ்சம் வேலிடா தோணுமோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், டெரஃபார்ம் வர்சஸ் ஆன்சிபிள். இது என்னது? இதுவுமே ஒரு ஃபேமஸான கொஸ்டின் தான். ஏன்னா டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள்ல என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன்ற ஃபேமிலி கடியில தான் அவன் ரெண்டுமே இருப்பான். ஸோ டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள் கொடுத்தோம்னாலே என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஃபேமிலி. அப்ப டெரஃபார்ம் வச்சும் நீங்க EC2 கிரியேட் பண்ண முடியும், ஆன்சிபிள் வச்சும் நீங்க EC2 VMலாம் கிரியேட் பண்ண முடியும். அப்ப ரெண்டுத்துக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? ஏன் ரெண்டுமே படிக்கிறாங்க? இதான் ஒன்று படிச்சா போதுமானா? ஆன்சிபிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா புரியும். பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெரஃபார்ம் வர்சஸ் ஆன்சிபிள் அப்படின்னு நான் நெட்ல போய் போட்டாலே அவனே ஒரு டேபிள் காலம் வரும். ஸோ டெரஃபார்ம் வர்சஸ் ஆன்சிபிள் கொடுத்தாலே இமேஜஸ்ல அழகா ஒரு இமேஜஸ்லாம் அவன் கொடுத்துருப்பான். ஆன்சிபிள்ன்றது பிரைமரி எதுக்கு அப்படின்னா இங்கவே இருக்கும். நானும் என்னோட வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ Ansible is a configuration management tool. Terraform is also a configuration orchestration tool. ஆனால் Terraform தான் மோஸ்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணுவான். Ansible இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் சர்வருக்குள்ள சப்போர்ட் பண்ண போறான். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா Terraform அவர் யாருன்னா அவர் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ராவை ப்ரொவிஷன் பண்றதுக்கு இந்த VPCs, இந்த நெட்வொர்க்கிங், EC2 மிஷின்ஸ் இதெல்லாம் ப்ரொவிஷன் பண்றதுக்கு Terraform. Ansible யாருன்னா இன்டீரியர் டிசைனர். சப்போ நீங்க EC2 மிஷினை லான்ச் பண்ணிட்டீங்க. உங்க EC2 மிஷின்குள்ள எல்லா இப்போ நான் ஒரு 100 EC2 மிஷின் லான்ச் பண்றேன். அந்த 100 EC2 மிஷின்குள்ளேயும் போயிட்டு எனக்கு ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற போது Ansible உங்க EC2குள்ள ஒர்க் பண்ணுறதுனால அது இன்டீரியர் டிசைனர்னு சொல்றேன். Terraform யாருன்னா இன்ஃப்ராவே கிரியேட் பண்றதுக்காக ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். சப்போ இப்போதைக்கு இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெரஃபார்ம்ல இன்ஃப்ராவை கிரியேட் பண்றது எல்லாமே கத்துப்போம். ஆன்சிபிள் வச்சும் நம்ம VM லான்ச் பண்றது, இன்ஃப்ரா கிரியேட் பண்ணும்போது கத்துப்போம். அங்க நம்ம என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருங்க. பட் ஃபார் நவ் Terraform is a civil engineer who is primarily for creating the cloud infra, VPCs, load balancers, EC2 machines, databases இவங்க எல்லாத்தையுமே. ஆன்சிபிள் வச்சும் நீங்க EC2 VMலாம் லான்ச் பண்ணலாம். பட் டெரஃபார்ம்ல ஸ்டேட் ஃபைல்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் ஞாபகம் வச்சுக்குது நான் இதெல்லாம் என்னென்னலாம் கிரியேட் பண்ணேன்.
ஆன்சிபிள் கிட்ட இந்த ஸ்டேட் ஃபைல்ன்ற கான்செப்ட்லாம் இல்லாதனால அதனால ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இல்லை. நீங்க ஆன்சிபிள் வச்சும் இன்ஃப்ரா கிரியேட் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அப்போ ஆன்சிபிள் எங்க மெயினா யூஸ் பண்ணுவானா ஃபார் இன்டீரியர் டிசைனர், விச் இஸ் மெயின்லி டெரஃபார்ம் வச்சு நான் EC2 VMலாம் லான்ச் பண்ணிட்டேன். என்னோட EC2க்குள்ள எனக்கு என்ன வேணும்னா ஜாவா இன்ஸ்டால் ஆகி ஜென்கின் இன்ஸ்டால் ஆகணும், இல்லை எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் லைக் எனக்கு பைத்தான் வேணும், இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மிடில் வேர்லாம் நான் என்ஜினிக்ஸ், HTTPD, டாம்கேட் இதெல்லாம் நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்போ EC2க்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம ஆன்சிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆன்சிபிள் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஆனால் இவன்லாம் கொஞ்சம் ஃபேமஸான கொஸ்டின். அப்போ மெயினாக நீங்க பார்க்க போற 2 இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, டெரஃபார்ம்க்கு கிளவுட் ஃபார்மேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ், செகண்ட் டெரஃபார்ம்க்கும் ஆன்சிபிள்க்கும் செஃப் அண்ட் பப்பெட். செஃப் அண்ட் பப்பெட்னா எனக்கும் என்னன்னு தெரியாது, ஆனா இன்டர்வியூல அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்போ அதனால வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்சிபிள், செஃப், பப்பெட், அதுவுமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா வர்சஸ் டெரஃபார்மும் பார்த்து வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ வித் திஸ் நம்ம Day 1 ஆஃப் வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு டெரஃபார்ம்ன்ற செஷனை நம்ம wrap up பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெரஃபார்ம்னா என்ன அண்ட் அதில் பேசிக் கமாண்ட்ஸ் இனிட், பிளான், அப்ளை, டிஸ்ட்ராய் அண்ட் நம்ம ஹஷிகார்ட் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜில் ஒரு .tf ஃபைலில் நம்ம டெரஃபார்ம் பிளாக், ப்ரொவைடர் பிளாக், ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கிரியேட் பண்ணோம். இன்னும் இந்த கோடிங்கை என்ன பெட்டராக எப்படி எழுதலாம், இன்னும் அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம், மாடியூல்ஸ்னா என்ன, ஒர்க் ஸ்பேசஸ்னா என்ன, நம்ம டெரஃபார்ம் பற்றி A to Z இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு 3 வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி கிட் அண்ட் ஜென்கின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு எந்த விதமான ப்ரீ ரெக்வசைட்ஸுமே இருக்காது. ஆனால் டெரஃபார்ம் பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி AWSன்ற ப்ரீ ரெக்வசைட் இருக்கும். ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கிளவுட் நாலேஜ் இருந்தாலே டெரஃபார்ம் வில் பி ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ வித் திஸ் நம்ம இந்த செஷனை wrap up பண்ணிப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அடுத்து நம்ம வரப்போகிற டெரஃபார்ம் சீரீஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ மேக் ஷூர் யூ ஷேரிங் மை சேனல் டு தெம். And if you like this video, உங்களுக்கு இந்த content பிடிச்சிச்சுன்னா so make sure you are dropping down a comment and you are liking this so that YouTube இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். So I'll catch you on the part 2 of Terraform.